ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரொவைலேருந்து பார்த்துருவீங்க. ப்ரொவைலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரொவைலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ரொம்ப 1 or 3 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண பார்த்தா ஒரு அலைன் மோஷன் அப்ளிகேஷன். அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. கூட அந்த ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளஸ் பண்ணலாம். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பர்சன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரெக்டான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணி புக் ஆப்ஷனும் ஷேர் பர்சனையும் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுவேன். கீழே பார்த்தா ஒரு சாங்கான லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு சர்க்கிள்கான லேயர் வந்து நான் எஃப்டே அவசரம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே சம் லிரிக்ஸில் இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்ஸுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 4:02 வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பிக்கில் ஆட் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கீழே இருக்கிற கிரீன் கலர் இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் மீடியான்ற ஆப்ஷன் வந்து ஷோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண மாதிரி பிக்கை வந்து ஆட் ஆகிடும். அதே நீங்கள் வந்து ஃபோல்டரில் எங்கன்னா ஸ்டோர் பண்ணிச்சிங்கன்னா சிம்பிளாக ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரி ஆப்ஷனுங்களை வந்து கிளிக் பண்ண மாதிரி ஃபோல்டர் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த ஏராம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி முடிச்சுன்னா மேலே அதே ரைட் சைட் டாப்பில் இந்த 3 டாட் வச்சு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரியான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வாங்க. கரெக்டாக சர்க்கிள் லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி டைமில் பார்த்தீங்கன்னா 4:12 புக் மார்க் போய்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணால் இந்த மாதிரி இந்த புக் மார்க் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கான ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கீழே பார்த்தா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த கண்ணாய்க்கான் மட்டும் சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணிங்க. இதில் பார்த்தா ஷேஷன் வைப்ரன்ஸ் மட்டும் நான் வந்து ஆன் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா வந்து உங்கள் சாய்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுறேன். உங்களுக்கு வேர்ட்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் செட் பண்ணிங்க. இல்லை வந்து அது மட்டும் ஆன் பண்ணால் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் எப்படி இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பிக் ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணணும் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்ஸில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த புக் மார்க் வந்து இமேஜ் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இது மாதிரி கட் பண்ணி மல்டி பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். ஒன்றும் பார்க்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரே பிக்கில் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண ஒரே பிக்கில் வந்து வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வந்து இப்போ இந்த பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பிக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணலாம். அந்த எஃபெக்ட் வந்து 4:21 ஒரு டைம்லைனில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி கீழே பார்த்தா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைட் டவுனில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அதே ரைட் சைட் டவுனில் எஃபெக்ட் இருக்கும். லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு 3 டாட் போட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சிருக்கணும் லைட்டாக வந்து பேக்கில் வந்து மூவ் ஆகுது. அதுக்கு நீங்கள் சிம்பிளாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ண வீடியோ வந்து மினிமைஸ் பண்ணுங்களா. அது மாதிரி வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து மினிமைஸ் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகும். இது முடிஞ்சாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த நீங்கள் வந்து லாஸ்ட்டில் மூவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பேக்கில் போன சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். முடிஞ்சளவுக்கு உங்கள் சாய்ஸ் தான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. எஃபெக்ட் காப்பி பண்ணது தெரியல முடிஞ்சாலும் நீங்கள் வந்து நான் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ண போகிறீங்க. அதே எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு லேயர் இருக்கும். 6:01 டைம்லைனில் அதெல்லாம் கிடையாது. இந்த 2 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. ஸ்கிப் பண்ணி தேர்டாக ஒரு லேயருக்கு பாருங்கள் 7:21 அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இல்லை இந்த லேயரா ஓகே வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் 1 மினிட்ல எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. இப்போ பார்த்தா இந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து 6601 டைம் லைன் வந்துருங்க. அந்த இமேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு டபுள் புக் மார்க் இருக்குல்ல, அங்கே வந்து பேஸ்ட் பண்ணால் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இப்போ தான் இந்த 922 போய்ட்டு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. தேர்டாக ஒரு லேயர் இருக்குமா, அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் 6:29 டைம் லைன் போயிடுங்க. கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா ஓகே, இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். 3:26 லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எத்தனாவது லேயர் 1 2 3 4th லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எஃபெக்ட்டில் போய் காப்பி பண்ணக்கூடாது. இப்போ இந்த லேயரை நம்ம வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு இந்த யாரை பார்த்தா ப்ளஸ் சைன் கூட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த லேயர் வந்து நம்ம வந்து 2 பிக்கு வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிக்கு பார்த்தோன்னா 7:28 இருக்குது. நம்ம வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா 10:20 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. சைடில் கரெக்டாக அந்த 2 லேயர் கரெக்டாக சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி தெரியல, கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 டைம் வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் 1 டச்சில் வந்து லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யாரை பார்த்தாலும் இந்த ப்ளஸ் சைன் போட டபுள் லேயர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் சைடு பார்த்தாலும் ஸ்மால் லேயராக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷனையும் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சுன்னா நீங்கள் சிம்பிளாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 டாட் இருக்குது, அது கிளிக் பண்ணி 5th ஃபில் கம்பல்சரியான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து ரேஷுக்கு தகுந்த மாதிரி பிக் வந்து எஃபெக்ட் வந்து ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா லாஸ்ட்டாக ஒரு லேயருக்கு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட் போய் 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி அவுட்டை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே இருக்கிற 4 லேயர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 4 லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங் லேயர் ஃபஸ்ட் நம்ம வந்து லேயரை வந்து பேஸ்ட் பண்ணி அதுக்கு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த 4 லேயர் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபெக்ட்டை 8:28 இருக்கிற லேயருக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக போங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் 11:20 அது போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயருமே இமேஜ் இருக்காது. சிம்பிளாக எடிட் குரூப் வந்து போங்க. இமேஜ் வந்து நான் டிலீட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்டிங் வச்சுருங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஒரு பிக்கு சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஜெண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எண்டுக்கு போய்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த மேலே ரேஜெண்டோட எக்ஸ்ட்ரா வந்து இமேஜ் தான் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி 3 வந்து ஆப்ஷன் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரெட் கலர் ப்ளஸ் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக சென்டராக வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடச்சிட்ருக்கும். இதில் வந்து சென்டர் பிக்குக்கு மாதிரி நீங்கள் வந்து மிரர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பிக் இருக்குல்ல, இது வந்து மிரர் யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு வந்து ஆப்போசிட் சைடோ ஃப்ரண்ட் சைடோ பிக்கு தான் மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேலே பார்த்தா சரிங்களா ஏறமான பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா 7 செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.